Scientific as Gandhi Jayanti. Mahatma Gandhi was a great leader. We call him as Bapu. He was born on 2nd October 1869 in Porbandar, Gujarat. His full name was Mohandas Karamchand Gandhi. His father's name was Karamchand Gandhi. His mother's name was Vikibai. He is the father of our nation. He always fight for Indian freedom. He died on 13 January 1948. Jai Hind, Jai Bharat. सीताराम रघुपति राजा राम पतित पावन सीताराम 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 भज प्यारे तू सीताराम ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम 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 भज प्यारे तू सीताराम அண்ணன் திரு நாகராஜ் அவர்கள் தலைமையை ஏற்று இந்த பிறந்த நாள் விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிதா கண்கண்ட தெய்வம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பாத சூடிகளை பின்பற்றி அம்பேத்கர் கூறியது போல man should live and work for the well-being of the society. மனிதன் வாழ வேண்டும், வாழும் காலகட்டத்திலே சமுதாய மேம்பாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்ற அண்ணலின் கோட்பாட்டுக்கு இணங்க அவர் இன்று பாரத மண்வாரி இயந்திர தொழிற்சாலையிலே 38 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். நேற்று அவர் MA LLB படித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் BML தொழிற்சாலையிலே ஒரு இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூனிட் எப்படி நம்மளுக்கு உடம்புக்கு ஹார்ட்டோ அந்த மாதிரி வெஹிக்கிள்க்கு வந்து அந்த ஒரு மெக்கானிசம் அது ரொம்ப நுணுக்கமா செய்யணும். அதுல சிறந்த பிரசித்தி பெற்று சில பெஸ்ட் அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அவர் BML கடுமையாக உழைத்தவர், சிறந்த ஒரு தொழிற்சங்கவாதி. தொழிற்சங்கத்திலே ஈடுபாடு இருந்ததனால் அவரை வந்து டிரான்ஸ்பர் கூட பண்ணாங்க மைசூருக்கு. அப்படி சில பனிஷ்மெண்ட்களை அனுபவித்த நாமதேவன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழியை காக்க வேண்டும், தமிழர் இனத்தின் கலை இலக்கிய பண்பாடு மொழி எல்லாத்துக்கும் ஒரு முன்னுரிமை கொடுத்து தமிழ் மங்கத்தில் கூட பல பொறுப்புகளை வகித்தவர் நாமதேவன். அது மட்டுமல்லாமல் BML தொழிற்சாலையிலே நாமதேவனுடைய சித்தப்பா V கிருஷ்ணன் என்னுடைய தந்தை, அவர்தான் BML தொழிற்சாலையிலே SC/ST வெல்ஃபேர் அசோசியேஷன் 1973ஆம் ஆண்டு ஆரம்பித்தவர். அவருடைய பையன் என்னால BML வந்து தலைவராக முடியல, நான் தோத்துட்டேன். ஆனா அவருடைய வாரிசு பேர் சொல்ற மாதிரி நாமதேவன் அவர்கள் 5 முறை எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரும் தற்போது SC/ST வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய உப தலைவராக ஓய்வு பெற்றிருக்கிறார் என்பதில் நான் பெருமை கொள்ளுகிறேன். இந்த இடத்திலே அவர் அரசியல் கூட தொழில்லை, அரசியல் கூட அவர் துணைவியாரை வந்து முனிசிபல் கவுன்சிலரா 2 முறை வந்து ஓரியண்டல் வட்டத்தில் நிக்க வச்சாரு. அவர் ஒரு சமூக போராளின்னு தான் சொல்லணும். அவர் ஓய்வு பெற்றது நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ஃபுல் டைம் வந்து அவர் சமூக சேவையில் ஈடுபடலாம், ஒரு வழக்கறிஞராக பணிபுரியலாம். அம்பேத்கரிசத்தை மென்மேலும் வழிநடத்தி செல்லுவார் என்ற நம்பிக்கை
அவர்கள் நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். இன்று தனது பிறந்த நாளையும் பணி ஓய்வு பெற்ற நாளையும் ஒன்றாக சேர்த்து கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை அவர் குடும்பத்தினர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். இப்படி அந்த தொழிற்சங்க இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாமதேவன் முதல்ல தொழிற்சங்கத்தை புரிந்து கொள்வதற்காக அவர் பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார். இந்த பிஜிஎம்எல் தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் 2001 மூடப்பட்டது. இன்னைக்கு 24 வருஷத்துல இன்னும் 25வது வருஷம் வரப்போகுது. இந்த 24 வருஷத்துல பல தீர்ப்புகள் வந்திருக்கு. அந்த தீர்ப்புகள் எதையுமே இந்த அரசாங்கம் அமல்படுத்தலை அப்படிங்கிறத நினைவில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். அப்போ செயல்படுத்த வைக்கிறதுக்குள்ள ஒரு ஏற்பாடு இன்னைக்கு இல்லாத நிலைமையை நாம் பார்க்குறோம். ஒரே கன்ஃபியூஷன், எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் வர்றது, மறுபடியும் கேஸ் போடலாமா, இன்னொரு கேஸ் நடத்தலாமா, இன்னொரு வழக்கு நடத்தலாமா. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து 100% விஆர்எஸ் கொடுக்கணும். அது இன்றைக்கி அமல்படுத்துறது தயாரில்லை நிர்வாகம். அதுக்கு பதிலாக மறுபடியும் ஒரு வழக்கு போட்டு அதை தடை பண்ணி எதையும் பண்ணுறது. வீடு கொடுக்குறேன், விஆர்எஸ் தொகை கொடுக்குறேன், இல்லை வேலை கொடுக்குறேன், மறுபடியும் மைன்ஸ் திறக்கிறேன், சைனைட் மண்ணில் தங்கம் எடுக்கிறேன், எல்லாம் சரி. தங்கம் எடுத்து சைனைட் மண்ணில் தங்கம் எடுத்து வெளிநாட்டு கம்பெனிக்கு கொண்டு போகிறத விட அரசாங்கமே அதை செய்து அதில் வர்ற லாபத்தில் ரீஇன்வெஸ்ட் பண்ணி மைன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? அப்போ இந்த மைன்ஸ் பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக என்ட்ரிஸ் ஓரியன்டல் லைன் பகுதியில் வசிக்கக்கூடிய தோழர் நாமதேவன் அவர்கள் முன்னெடுப்பு செய்யணும். இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற சிந்தனை வேணும். பிஎம்எல் இன்னைக்கு ரொம்ப கொடுமையான தாக்குதலுக்குள்ளாயிருக்கு. ஒரு 1000 பேர் தான் இன்னைக்கு பர்மனெண்ட்டு, மற்றவங்களாம் கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க. அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளியை எடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் 20 வருஷம் ஆச்சு அவளுக்கு வேலை கிடைக்கல. வெளியில இருந்து ஆளுங்களை கொண்டு வர்றேன்னு சொல்கிறாங்க. சீப் லேபர், லாபம் மட்டும் அதிகமாக வரணும். 5000 கோடி டார்கெட்டு, 200 கோடி லாபம் வந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? தொழிலாளிகள் நலவாக இருந்தால் தானே அது பிரயோஜனம் ஆகும். அப்போ யாருக்கு இந்த லாபம் சம்பாதித்து கொடுக்குறீங்க? யாருக்காக இந்த பாடுபடணும் இந்த தொழிலாளி? இதெல்லாம் கூட நிலைமை இருக்குது. ஆகவே கேஜிஎஃப்னுடைய நலம், பிஎம்எல் தொழிற்சாலைகளின் நலம், அதற்கான என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தோழர் நாமதேவன் சிந்தனை செய்ய வேண்டும். அந்த சிந்தனைக்கு நாங்கள்லாம் என்றென்றைக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து கூறி இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் நியூ எஜுகேஷன் பாலிசி என்று ஒன்று கொண்டு வந்துள்ளார்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு மாதிரியாக உங்களுக்கெல்லாம் படிப்பு வராது என்று சொன்ன சமுதாயத்தில் என்னால் படித்து உலகத்தில் மெச்சத்தகுந்த வகையில் நான் ஒருவனே என்று நிரூபித்து காட்டிய அம்பேத்கர் அவர்களைப் போல படிப்பு ஒன்றே நம்மளை மேலோக செய்யும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்ற நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கமானது 3ஆம் வகுப்பிற்கு ஒரு தேர்வு, 5ஆம் வகுப்பிற்கு ஒரு தேர்வு, 8ஆம் வகுப்பிற்கு ஒரு தேர்வு, 10ஆம் வகுப்பிற்கு ஒரு தேர்வு என்றால் இந்த தேர்வுகளில் நம் பிள்ளைகள் யாரும் படிக்கக்கூடாது என்பதற்குண்டான திட்டத்தை, மறைமுக திட்டத்தை வைத்துள்ளார்கள். இதை முறியடிக்கும் விதமாகத்தான் நாமதேவன் அவர்கள் கூட ஃபேக்டரியில் பணிபுரிஞ்சுக்கிட்டு என்னால் பட்டத்தையும் பெற முடியும், பட்டத்தோட சட்டத்தையும் நான் பெற முடியும், சட்ட படிப்பு என்று சொல்லி பட்டமும் முதுநிலை பட்டமும் சட்ட ரீதியான சட்ட படிப்பும் பெற்றுள்ளார் என்று சொன்னால், இந்த சட்ட படிப்பும் முதுநிலை படிப்பும் அவர் கற்ற அனுபவங்களும் இந்த சமுதாய சிந்தனையை நோக்கி நான் சொன்ன இந்த என்இபி நியூ எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லக்கூடியதை முறியடித்து நம் சமுதாய மக்கள் படிப்பதற்காக அவருடைய இந்த பொது வாழ்வை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதலாவது நோக்கம். இந்த கோலார் தங்கவேல் பகுதியில் நான் அறிந்த வரையில் எந்த வீட்டுக்கு சென்றாலும், எந்த பகுதிக்கு சென்றாலும் படித்தவர்கள் மிக மிக அதிகம். இந்த படிப்பே ஒன்றே கோலார் தங்கவேலுக்கு கர்நாடக மாநிலத்தில் மிக முதன்மை பெற்று தந்த ஒரு பகுதி.
ஆக இந்த படிப்பும் கல்வி என்பது ஒன்றோடு ஒன்றே பிழிஞ்சது. அனுபவ அறிவு என்பது வேறு, கல்வி என்பதும் வேறு. ஆக இந்த கல்வி எல்லோருக்கும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு சட்ட ரீதியான போராட்டங்கள் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு இடதுசாரி சிந்தனையோடு ஒரு பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய நாமதேவன் அவர்கள் தன்னுடைய முழு அனுபவங்களையும் கொண்டு ஒரு அரசியல் ரீதியாகவும் அரசியல் சேவையாகவும் இல்லாமல் சார்பாக நான் முன்னாள் தொழிற்சங்கவாதியாக இருந்தாலும் உள்ள தொழிற்சங்கவாதிகளின் சார்பாக அவரை பல்லாண்டு வாழ வாழ்த்தி கிடைத்திருக்கின்றேன். மாவட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாபெரும் தலைவரும் முன்னாள் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் தலைவர் அவர்களே மற்றும் எனக்கு முன்னதாக பேசிய மாநிலம் மற்றும் வந்திருக்கக்கூடிய நான் சேர்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நாமதேவன் அவர்கள் 60 வயசு முடிச்சு 61வது வயதிலே நீங்க கால எடுத்து வச்சிருக்கார். அதே சமயத்துல ஒரு பொதுத்துறையில இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை மாற்றுவதற்காக அவருடைய துணைவியா அவங்க கூட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு சிறு ஆஸ்திகளை விட்டு அங்கிருந்து அகதிகளாக இந்த தங்க சுரங்கத்தில் வேலை செஞ்சு இந்த நகரத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் பார்க்கும்பொழுது நாமதேவனுடைய தந்தை என்ட்ரி ஷாப்பில் வேலை செஞ்சிருக்கார். நான் நினைக்கிறேன் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மெஜாரிட்டி தலைவர்களுடைய குடும்ப சுருங்க பகுதியில் வந்திருக்கக்கூடிய தலைவர், அது மட்டும் இல்லாமல் பிஎம்எல் வந்திருக்கக்கூடிய தலைவர். இன்னைக்கு நாமதேவன் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அவர் படிச்சிருக்காரு. நம்ம முன்ரத்னம் சார் நல்லா சொன்னார். இன்னைக்கு படிப்பு ரொம்ப அவசியம். இன்னைக்கு தங்க சுரங்கத்தை மூடிட்டு பின்னாடி இந்த தங்க நகரத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத போயிருக்கு, சரியான சுகாதார வசதி இல்லாம போயிருக்கு, இதுக்கு மேல ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாத போயிருக்கு, இதுக்கு மேல பார்த்தோம்னா படிப்பு இல்லாத போயிருக்கு. ஆனா நாமதேவன் அந்த கஷ்டத்தில் கூட இன்னைக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிருக்காரு, எம்ஏ பண்ணியிருக்காரு, எல்எல்பி பண்ணியிருக்காரு. நாளையிலிருந்து ஒரு கோர்ட் போட்டு இந்த கோர்ட்ல நம்மளுடைய கேஜிஎஃப் கோர்ட்ல கம்பீரமா நானும் ஒரு லாயர், ஒரு அட்வொகேட், ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒரு சுரங்க தொழிலாளியுடைய பிள்ளை, நான் தங்க பிஎம்எல்ல வேலை செஞ்சு ஒரு அட்வொகேட்டாக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அட்வொகேட்டா வந்தா பத்தாது. அவர் இன்னைக்கு பிஎம்எல்ல வேலை செய்யும்போது தொழிற்சங்கத்தில் வேலை செஞ்சாலும் இல்லை எஸ்சிஎஸ்டி வெல்ஃபேர் அசோசியேஷன் வேலை செஞ்சாரோ அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு வேலை செய்யணுன்றத அவருடைய படிப்பை அதுக்கு பயன்படுத்தணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கேஜிஎஃப்ல இருக்கிறது 2 கண்கள், 2 ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று பிஜிஎம்எல் ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு பிஎம்எல். ஏற்கனவே ஒரு கண்ணு போயிட்டு இருக்கு, குருடனா இருக்கு நம்ம இந்த ஊர்ல. இன்னொரு கண்ணு இன்னைக்கு போகக்கூடாது. இன்னைக்கு அந்த கண்ணு கூட மங்கிட்டு வருதுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க, நிரந்தரமே கிடையாது. எப்படி 80-90 இன்னைக்கு வேலை கிடைச்சதோ, இல்லை அதுக்கு முன்ன 60-70 எப்படி வேலை கிடைச்சதோ, ஐடிஐ படித்தாலும் சரி, நீ டிப்ளமா படித்தாலும் சரி, இல்லை பிஇ படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, இன்னைக்கு வேலை இல்லை. வேலை கொடுத்தா கூட உன்னை டெம்பரரியாக தான் வைக்கிறான், கேஷுவல் லேபராக வைக்கிறான். மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னைக்கு பொதுத்துறைக்கு விரோதமாக இருக்கு, தங்க சுரங்கத்துக்கு விரோதமாக இருக்கு. அந்த போராட்டத்துக்கு எந்த தலைவரும் இன்னும் வரல. என்னுடைய ரிக்வஸ்ட் லாஸ்ட், நீங்க எல்லாம் பிஎம்எல்காக பாடுபட்டவர் தான் பாபு சரி, கருணா சரி, அர்ஜுனன் சாரு, ஜீவா சரி, முன்னாள் சரி, திரு இவங்கெல்லாம் பார்க்க சொல்ல பிஎம்எல்காக கஷ்டப்பட்டது. இந்த நம்ம எல்லாம் சேர்ந்து யாருன்னா நான் பிஎம்எல் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துட்டேன். அது எம்எல்ஏ நான் எம்எல்ஏ இல்லைனா கூட சரி, எம்எல்ஏ தோத்துனா கூட சரி,
மக்களுக்காக சேவை செய்யணும்னு நான் ரிசைன் பண்ணேன். அந்த ரிசைன் இன்னும் தொடர்ந்து தான் செய்திருக்கிறேன். அதே போல நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டனால சும்மா உட்காந்துக்கூடாது, எல்லாம் இந்த ஊருக்கு மக்களுக்கு. அதே போல ஒரு வட்டாரத்தில் கூட எம்சிஎல்லாம் நின்று ரொம்ப பாடுபட்டு நிறைய வேலை சேவை சொல்றாரு. அது மீண்டும் மக்கள் மத்தியிலேயே வரணும், ஏரியாலேயே வரணும். இப்போ என்னுடைய தலைவர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட், தலைவர்கிட்ட என்ன ரிக்வஸ்ட்னா, நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பிஎம்எல்ஏ காப்பாற்றலாம். கட்சி வேறுபாடுகள்லாம் தூரம் வச்சுக்கலாம், கட்சி பாடெல்லாம் வேணாம், எல்லா கட்சிக்காரெல்லாம் ஒன்றா சேர்க்கலாம். அதில் யார் வராங்க எல்லாம். அதுக்கு முன்ன சிஎம் அறுமுகம் காலத்துலையும் சரி, டிஎஸ் மணி காலத்துலையும் சரி, எல்லாமே ஆல் பார்ட்டி ஒன்றா சேருவாங்க. ராஜகோபால் காலத்துல எல்லாம் இதுக்கு இல்லை. அது போல ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டு நீங்கள் இந்த ஊரை காப்பாற்றணுன்றதா என்னுடைய முண்டாத்த நாளைக்கு எல்லாமே தெரியும். இந்த ஊரில் என்னென்ன நடக்குது, எது நடக்குது, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாபு சாருக்கு தெரியும். பாபு வந்து எப்பவுமே ஊரே ஊர் தான். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், புள்ளிங்க வாழணும், கொஞ்சம் பிள்ளை நல்லா இருக்கணும்ட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு நம்ம தூரம் போயிடுறோம். நம்ம வருங்கால பிள்ளைங்களுக்கு என்ன, யார் அவங்களை காப்பாற்றுறது, யார் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்யுது. இப்போ எந்த லீடருமே இல்லையப்போ, அவங்க அந்த பிம்மலை காப்பாற்றுறது எந்த லீடரும் இல்லை. அதனால என்னுடைய ரிக்வஸ்ட், நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டாக ஒரு தலைவரை சேர்ந்து. நான் இன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிறது மைசூரில் ரிட்டையர்ட் ஆகிறேன். உள்ளபடியே சொல்லணும்னா மைசூரில் தான் ரிட்டையர்ட் ஆகிறேன். ஆனால் இது எனக்காக பலவிதமான போராடி நடத்தி தங்களை இந்த அழைச்சி வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஊழி போயிருந்தோம்னா முக்கிய காரணமாக பாபு அவர்கள் என்ன சொன்னாங்க, ஆனால் இது குடும்பத்துடைய நிகழ்வு, நம்ம குடும்பம் ஒன்றா சேர்ந்துன்னு இந்த நிகழ்வு வந்து கொண்டாடலாம் சொல்லிக்கின்னு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன்.
இன்றைய தினம் அன்னார் அவர்களுடைய 60ஆம் ஆண்டு பிறந்த தின நன்னாள். இந்த பிறந்த தின நன்னாளிலே கனவுகள் புறப்பட்டு நினைவுகள் நிலைப்பட்டு உணர்வுகள் உயிர்பெற்று அனைத்து செல்வங்களையும் சௌபாகியங்களையும் பெற்று சமுதாய பணியாற்றிய எங்கள் மதிப்புமிக்க அண்ணன் நாமதேவன் அவர்களுக்கு எங்களுடைய டிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்புறத்தினுடைய அன்பு கடந்த வணக்கத்தோடு எங்களுடைய மரியாதைக்குரிய ஜிஎஸ் அவர்கள் பட்டாடை சூடி கமிட்டியின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. மதிப்புமிக்க பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, வாலிபர்களே, நண்பர்களே, உறவினர்களே, கண்கண்ட தெய்வம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம்மை எல்லாம் மனிதன் என்று ஆக்கிய மகத்தான மாமனிதன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்று அவருடைய வழியினிலே கல்வியினை கற்று ஒரு மிகப்பெரிய MA LLB என்கின்ற ஒரு அண்ணல் அம்பேத்கருடைய வழியினிலே பயின்று சமுதாய பணியாற்றி நாள்தோறும் சமுதாய பணியுடன் சமுதாய பற்றுடன் என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் சமுதாயம் பெரியது என்று கூறிய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வழியினிலே இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணனை வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்குகின்றோம்.